பின்னாலிருந்து ஆரம்பிக்கிறேன். டு கிரவுன் வித் விக்டரி. உன்னை 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய கன மகிமையை உனக்கு தர. அடுத்த குறிப்பு, ஆண்டவருக்கு என்று செயல்பட அன்வேவரிங் ஃபெய்த், அசைக்கப்படாத வாழ்க்கை எப்பக்கத்திலும். அடுத்த குறிப்பு, தேவனுடைய வல்லமையை உன்னிலே ஊற்றுகிறார். எம்பவர் a life entirely yielded to God. ஆண்டவருக்கு முழுமையை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இத்தனை பெரிய மேன்மையான வாழ்க்கை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தையை படியுங்கள். அந்த வார்த்தை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டத்தில் மகத்துவத்தின் தேவன், மண்பாண்டத்திலே மகத்துவத்தின் வல்லமை. அற்பமா என வேண்டாம், உங்களை நீங்களே அற்பமா என வேண்டாம். God has put his potential. உங்களுக்குள்ளே ஒரு மேன்மையான மகிமையான வல்லமை கர்த்தர் வழங்கப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ரோமர் 8:37, முற்றிலும் ஜெயங்கொள்ள, நித்திய கனமகிமையை அடைய, more than a conqueror. அதிகாரம் முடிகிறது. நித்திய கனமகிமை எங்கே ஆரம்பிக்கிறது? அவருடைய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே. நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள், மேன்மையானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், அற்பமானவர்கள் தான், சாதாரண மக்கள் தான், விலை மதிப்பற்றவர்கள் தான். ஆனால் இந்த மண்பாண்டத்திலே அவருடைய மகத்துவத்தின் வல்லமை வைத்திருக்கிறார். டு கிரவுன் யூ, டு யூஸ் யூ. உன்னை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இந்த சரீரம் இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக God wants to manifest. அர்ப்பணிப்பீர்களா? உங்களை தேவன் பயன்படுத்துவார். உலகத்துக்காக அல்ல, உலக இன்பங்களுக்காக அல்ல. ஒரு வசனத்தை படித்தோம், பிதா சொல்லுகிற ஒன்றையும் தவிர வேறு ஒன்றையும் சுயமாய் செய்வதில்லை. உங்கள் காரியங்கள்லாம் சுயமா இருக்கிறதா, இல்லை சொந்த விருப்பமா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சுயமாய் செய்தால் அழிவு, அவர் விருப்பப்படி செய்தால் நித்திய கனமகிமை. எதை வேண்டும்? அழிவா அழியாமையா? கனவீனத்தையா கனமையா? அதிக கனமகிமை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மண் பாண்டத்திலே உடைய மகிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனுடைய விளைவு அதிக கனமகிமை. இயேசுவே, அந்த கனமகிமை பெற்றுக்